நாளை தியானத்துக்காக எடுத்து வருகிறது ஏசாயா 44 அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் என்னுடைய மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறது நான். தொடர்ந்து தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பெயருக்கு அழைக்கப்படுகிற நபர்களை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை 4 நபர்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். முதல் நபர் இஸ்மவேல். இஸ்மவேல்னா என்ன அர்த்தம்? அங்கலாய்ப்பை கேட்கிறவர். இரண்டாவது மனிதர் ஈசாக்கு. ஈசாக்கு என்ன? நகைப்பு, அதாவது மகிழ்ச்சி. மூன்றாவது மனிதர் சாலமோன் என்ன? சமாதானம், போரிஸ். இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் இவங்களை குறித்து திட்டம் வச்சிருந்தத, நோக்கம் வைத்திருந்தத அந்த பெயர் மூலமா ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் பிறந்த பிறகு வைக்கிற பெயர் வேற, ஒருத்தர் பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட தீர்க்கதரிசனம். இயேசுவை குறித்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது சொல்லப்படாது. பின்னாடி மொத்தம் 8 பேரு. இதுல எத்தனாவது நபர்? 4வது நபர். சாயங்காலம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரே முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் சொல்லி ஒரு தொடர் சப்ஜெக்ட் மாதிரியே இருக்கு வரவங்களுக்கு. இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு உபதேசமாகவும் இருக்கும். ஏன்னா இவைகள் இல்லாம தேவராஜ்யத்தில் ஒருத்தரோட போக முடியாது. தேவராஜ்யத்தில் போகவே முடியாது. அதான் மனம் திரும்புவது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியை பெறாத நபர் விசுவாசியே கிடையாது. ஒரு விசுவாசியா இருந்தா கண்டிப்பா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். அவன் பரிசுத்த ஆவியானது பெறாத முடியுமா? விசுவாசியாவே இருக்க முடியாதுதான். இவைகளும் உண்மையான ஒரு காரியம். நம்ம இதெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாதபடி நினைச்சுட்டே இருக்கிறோம். நம்ம ஆளுக்கு போயிட்டு வந்தா இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. ஆதியத்தில் படிக்கும் போது ஒரு காரியத்தை காட்டுறாங்க. மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்து மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டார். அப்படி மனஸ்தாபப்பட்ட பின்பு தேவன் ஜனங்களெல்லாம் அப்படியே மிருகங்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் அழித்தார். அழித்த பின்பு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? சுகந்த வாசனையை கர்த்தர் உணர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சபிக்க மாட்டேன். வானத்தில் உடன்படிக்கை அதுதான் இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு? இனி மனுஷ நிமித்தம் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிப்பதே இல்லை அப்படின்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அதுக்கப்புறம் நோவா காலத்துல இருந்து ஒரு புதிய சந்ததி கர்த்தர் உண்டாக்குறாரு. இப்ப ஏன் பாவிகள்கிட்ட நிலைத்திருக்காங்க தெரியுமா? பாவிகளும் துரோகிகளும் நன்றா இருப்பதற்கு காரணம் கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். என்ன செய்தாரு? நான் மனுஷனை என்ன செய்ய மாட்டேன், மனுஷனுக்கு இந்த பூமி என்ன செய்ய மாட்டோம், சபிக்க மாட்டோம். அதனால பாவி தொழில் செய்த விட ரொம்ப நல்லா இருக்கிறான், அவன் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது காரணம் என்னன்னா கடவுள் கொடுத்த வாக்கு. அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அந்த உடன்படிக்கை என்ன செய்யறது இல்லை. நீங்க நினைச்சிடலாம் பாவிலாம் ரொம்ப நல்லா இருக்கிறான், துரோகிலாம் நல்லா இருக்கிறான்னு அவன் மேல கடவுள் பிரியமா இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவன் கடவுளை ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம் இல்லை. கடவுள் அவனுக்கு என்ன செய்தார்? தயவு கொடுத்துட்டார். இப்போ கர்த்தர் சொல்றார், அவன் செய்யக்கு தக்கதான பலனை, இந்த கிருபையை கொடுத்துட்டாரு. இந்த கிருபை இருக்கிறதுனாலதான்
இன்னைக்கு நாம் தப்பிக்கிறோம், பிழைக்கிறோம், நீ பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால இது பிழைக்கிறதும் இந்த தப்பிக்கிறோம் இந்த பூமியில தான். ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் தேவ ராஜ்யத்துல போக முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அதுதான் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறோம். அதான் சீலவா குறித்து பேசும்போது இந்த மனம் திரும்புதல் குறித்து ரொம்ப நம்ம ஆழமா சொன்னேன். இந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க அந்த அடிப்படையில் தான். ஞானஸ்நானம் சாதாரண விஷயம் கிடையாது. அது எதுவும் சும்மா சடங்கு கிடையாது. அது தேவனோடு பண்ற ஒரு உடன்படிக்கை, தேவனுடைய திட்டத்தை செய்கிற ஒரு விஷயம், தேவனை கீழ்ப்படுத்தி செய்கிற ஒரு விஷயம். ஞானஸ்நானம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது. அப்புறம் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயம் இல்லாத ஆட்கள் ஞானஸ்நானம் எடுத்தா அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னொரு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னொருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாதான் அது சரியா வரும் பாருங்க. ஏன் இடத்துல தெரியாது, எதுக்கு இடத்துல தெரியாது. அப்படிப்பட்ட நபர் கொடுத்து அவங்க என்ன விளக்கம் நினைக்கிறீங்க? என்ன புரிஞ்சிருக்கும்? அவ புரிந்து ஒரு காரியத்தை செய்யறதுதான், விளங்கி செய்யறதுதான். அவ கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நோக்கத்தை வச்சிருக்காரு. மனுஷனை பார்த்தாரு, இவன் பண்ற அக்கிரமத்தை பார்த்தேன்னு சொன்னா உடனே எனக்கு கோபத்துல நான் என்ன செய்வேன், இவங்களை சபித்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஏனி மனுஷன் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு இறக்கத்தை கிருபை நம்ம கொடுத்துட்டாரு. அதனால இன்னைக்கு பாருங்க, அக்கிரமக்காரர்கள் என்ன செய்யறது, நன்றா இருக்கும்போது செழித்திருக்கும் போது நீ அதை பார்த்து பொறாமைப்படாத அப்படிங்கிறாரு. அதை பார்த்து பொறாமை பண்றாத. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தி கத்து காட்டிடாரு. கடைசி காலத்துல பொல்லாதவன் நல்லா இருப்பான், துன்மார்க்கன் செழித்திருப்பான், அவன் விரும்பினா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நரகத்துக்கு போறதுக்கான வழி அது. அதுல பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு, இடுக்கமான வசலா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா நரகத்துக்கு போற வழி எப்படி இருக்குமா, விசாலமா இருக்குமா. விசாலம் ஜனம் நல்லா ஆடி பாடி மன விரும்பினபடி எல்லாம் கொண்டாடி போகலாம். அதனாலதான் நல்ல ஆங்கில சபையா மாற மாற பாருங்க, கொண்டாட்டமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்படியே வெளியே போயிடணும். கொண்டாட்டத்துக்கு முக்கியத்துவம் அவையெல்லாம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன கொண்டாட்டம் உள்ள வந்துருன்னா, சத்தியத்தை மெய்ந்து சத்தியத்தை மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை நிரம்பிட்டே பாருங்க. இந்த உலகம் கொடுக்காத பெரிய சமாதானம் நம்ம இருதயத்துல எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம மரணத்துல போனா கூட நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கும், மகிழ்ச்சி. அதனால பிரச்சனையை ரொம்ப கேட்க உங்க குடும்ப வாழ்க்கையில மனதில் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனை பேசியிருந்தாங்கன்னா எப்படின்னா அந்த ரொம்ப காது கொடுத்து கேட்டுட்டே இருக்காதுங்க. அது பிசாசு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்குது. எப்போ நல்ல வார்த்தை பேசுறது தேவன், கெட்ட வார்த்தை பேசுறது பிசாசு. எப்பொழுது குறை பேசுறது, அதுக்கு பேசுறது, இதை பேசுறது, இதெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஆவியை விட உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க நினைக்கல ஆவினா இப்படி ஆடிட்டு வர அப்படின்னு நினைக்காதீங்க, வார்த்தை மூலம் உள்ள வந்துடும். அப்படியே நீங்க அந்த வார்த்தையை என்ன பயிர் சொல்றது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வசனம் உள்ள போச்சுன்னா குணமாகும், கெட்டது உள்ள போச்சுன்னா நோய் உண்டாகும். அதனால நம்ம முன்னாடி பேசுறது யாரு, என்ன வார்த்தை கேட்கிறோம், எப்படிங்கிறது நம்ம தெளிவு இருக்கணும் பாருங்க. அதனால கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் சொல்கிறது. நீ தேவனுக்கு பயந்தா எது நல்லது எது கெட்டதுங்கிற விளங்கிடுவான். விளங்கிட்டு எதை அவாய்ட் பண்ணணும், எது உள்ள கொண்டு போகணும், தேவையில்லாத உள்ள கொண்டு போகவே கணவன் மனைவியா இருந்தா பிரச்சனை. நீங்க எல்லாத்துக்கும் உள்ள போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே சிதைச்சிருப்பாங்க. பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி. இப்போ நாம என்ன விஷயம் சொன்னா உங்களுக்கு சரியான விஷயமா தான் உள்ள போகணும். ஆனா எல்லா விஷயம் உள்ள கொண்டு போகவே கூடாது. உங்க வாழ்க்கை நன்றா இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது. இந்த விடுதலை நமக்கு தேவை. இந்த விடுதலை இல்லாதனாலதான் உட்கார்ந்து அப்படியே கதை கேட்டுட்டே இருப்போம் பாருங்க. நல்ல கதை கேளுங்க. நல்ல கதை எது? இப்போ உங்க காட்டுற மாதிரி கதை எப்படி இருக்கு பாருங்க. வாசிப்போம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். இப்போ கோரேசை குறித்து ஒரு கதை காட்டுற பாருங்க. கதை நீங்க ஏதோ கட்டுதான் நினைச்சாங்க, நடந்த தேவ சம்பவங்கள். அவனுடைய வாழ்க்கை குறித்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு காரியத்தை காட்டுறாரு. அவனுக்கு இவன் எப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு அவனை குறித்தா அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி எப்படி காட்டுறா பாருங்க. இவன் என்னுடைய மேய்ப்பன். மேய்ப்பன் என்ன அர்த்தம்? மேய்ப்பன் என்ன அர்த்தம்? அந்த இந்த பொறுத்து ஒரு மந்தையன்னா அதை மேய்க்கிறவன், ஒரு குடும்பத்தை சொன்னா குடும்ப தலைவன், ஒரு தேசம் சொன்னா தேசத்தை நடத்துகிறவன். இப்ப கோரேசை குறித்து தீர்க்க சொல்கிறாரு. நீ பிறந்த பிறகு
இவன் மறுகாலத்தில் ஒரு மெய்ப்பனாய் இருப்பான். அதை விட ஒரு விஷயத்தை காட்டுறாரு அடுத்த சமாசமா. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி. இவன் ஒரு பெரிய எழுப்புதல் மனுஷன் பாருங்க. அவனை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவனா இருப்பான்? தேவாலயத்தை நோக்கி என்ன செய்? அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இப்ப எப்படி சொல்றா பாருங்க. எனக்கு பிரியமான, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர். கரபதி ஆமே சொன்னு சொல்லுகிறவர். இப்போ இந்த வார்த்தை யாரை பார்த்து காட்டுறாரு? இப்ப யாரை பார்த்து? கோரேஸ் இருக்கிறாரா? ஆனா கோரேசை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த சபையாகிய கோரேசை பார்த்து சொல்றாரு. உங்களுக்குள் உங்களை குறித்து. அதனால்தான் தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? தரிசனம் இருந்துச்சுன்னு சொன்னா சீர்கெட்டே போக மாட்டோம். சீர்கெட்டு போகவே தரிசனம் இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கெட்டு போய்விடுவார்களாம். இப்ப அதனால கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறாரு. முக்கியமான சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைப்பாருங்க. வேதத்தை முழுவதும் படிச்சீங்கன்னா 8 பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. 8 பேருக்கு தான் இந்த பாக்கியம். சிலருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பாக்கியம் கிடைத்தது. பிறந்ததுக்கு ஆனால் சபையை நான் எப்படி பார்க்கணும்? இப்ப நான் ஊழியக்காரன் எப்படி பார்க்கிறேன்? இந்த சபையிலிருந்து தேவன் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் எழுப்புவார் என்று நான் கர்த்தர் நம்புகிறேன். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் குவாலிட்டியானவர்களை உங்களை கர்த்தர் மாற்றுவார். நீ ஒரு கோரேசாய் மாறுவாய். உனக்குள்ள கர்த்தரை அறிகிற ஒரு அறிவை தருவார். அசுர பாருங்க, என் மனதில் இருக்கிற என் விருப்பத்தை எல்லாம் கடைசி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். பாருங்க, கோரேஸ் எப்படி இருப்பான்னு சொல்றாரு? அவனுக்கு பிரியமானது செய்வான்னு சொல்லவே இல்லை. இப்ப நம்ம எதை செய்ய விரும்புவோம்? நமக்கு பிரியமான செய்வோமா? நமக்கு கரெக்டா நமக்கு லாபமா இருந்தாதான் நம்ம எப்பொழுது கால்குலேஷன் மைண்ட் தான். எப்படி இருக்கும்? இங்க போனா எனக்கு இவ்வளவு கிடைக்குமா, இதை செய்தா எனக்கு இவ்வளவு கிடைக்குமா, இப்படிதான் ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆனா கோரேசின் அபிஷேகம் அப்படிப்பட்டது இல்லை. அப்படிப்பட்டது அல்ல. தேவனுக்கு அது பிரியமா? தேவனுக்கு பிரியமா நான் செய்கிறேனா? அவர் தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கவனிக்கிறவர். வெளிப்பாடுல பெரிய வெளிப்பாடு எதுன்னு சொன்னா, தீர்க்கதரிசன பெரிய தீர்க்கதரிசனா கர்த்தருடைய மனதில் என்ன இருக்கு என்பதை ஒருவன் கண்டுபிடிக்கிற பாருங்க, ஆராய்ந்து பார்க்கிற பாருங்க. ஒரு நல்ல புத்தி உள்ள பிள்ளை நான் எப்படி கண்டுபிடிக்கும்? அப்பா மனதில் என்ன இருக்குன்னு அந்த பிள்ளை கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிச்சுன்னா அந்த பிள்ளை தான் செல்ல பிள்ளை. அந்த பிள்ளை தான் செல்ல பிள்ளை. ஒரு ஊழியக்காரனுடைய மனதில் என்ன இருக்குன்னு ஒரு விசுவாசம் கண்டுபிடிச்சா அந்த குடும்பம் தான் ஊழியக்காரருக்கு என்ன குடும்பமா இருக்கும்? செல்ல குடும்பங்களா இருக்கும், அன்பின் குடும்பங்களா இருக்கும். அது கண்டுபிடிக்காதவங்களுக்கு புறம் வந்துடும். எப்பவும் அவங்களோடு பேசுறாரு, அவங்க பேரை சொல்றாரு, அவங்க இதை சொன்னாரு, இதை சொன்னாங்க. காரணம் என்ன? ஊழியக்காரனுடைய மனதில் என்ன இருக்குது என்பதை அறிந்து அவங்களோட வைக்கிற ஐக்கியம். ஒருத்தருடைய இருதயம் ஒரு பக்கம் இழுக்கப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப தேவன் அப்பதான் இழுக்கணும் பாருங்க, கர்த்தரை பக்கம் இழுக்கணும். அப்படி இழுக்கணும்னா அவருடைய மனதில் என்ன இருக்குது, அவர் என்ன வச்சிருக்கிறாரு. சும்மா ஆண்டவரை இறங்கி வாருன்னா இறங்கி வந்துட மாட்டாரு. ஆண்டவரை ஆசிர்வதிக்க மாட்டாரு. தேவனுடைய மனதில் என்ன இருக்குது, என்ன குறித்து அவர் என்ன வச்சிருக்கிறார், என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறார். இப்போ கோரேச குறித்து சொல்றாரு, இவன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான என் மனதில் இருக்கிற அறிவம். ஆமென். அதனால கற்பம் தெரிக்கிறவங்கலாம் அப்படியே ஒரு கன்சீவ் ஆன உடனே இந்த வார்த்தையோட மனதில் வச்சிருக்க, இந்த வார்த்தை உள்ள கொண்டு வாங்க. அவன் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பிறக்கணும். இவன் ஞானஸ்நானம் எடுக்க போற பிள்ளையை கவனிக்கணும். நான் கர்த்தருடைய இருதயத்தை ஆராய்கிற ஒரு விசுவாசியா சபையில நான் நிக்கணும். நீங்க கர்த்தருடைய இருதயத்தை உங்க பக்கம் எடுங்க, எல்லாரும் உங்க பக்கத்துல வந்துருவாங்க. ஆமென். நான் இந்த வெளிப்பாடுகள் இப்போ இந்த லாக்டவுன்ல தான் நிறைய பைபிள் படிக்க நிறைய விஷயம் விளங்குது. எத்தனை நேரம் இதை பிரசவம் பண்ணாலும் புதுசா கர்த்தர் காட்டுறாரு. புதிய காரியம் மனதை நீங்க கண்டுபிடிச்சா பாருங்க. நான் கோரேசுக்கு வந்து நிறைய பிரசவம் பண்ணியிருக்கிறேன். ஏன் இருக்கா? நம்ம இதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசியிருப்போம். அடுத்த அதிகாரம் 45ல உள்ள விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நிறைய சொல்லியிருப்போம். அதான் மைண்ட்ல இருக்கும். அவருக்கு என்ன சொல்லுவோம்? அவன் வெண்கல கதவுகளை உடைத்து இருக்கும் பாட்களை குறித்து அந்த வார்த்தை நமக்கு பொக்கிஷம் அப்படின்னு அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதை எடுத்துருவான். ஆனா அதுக்கு அப்புறம் இப்ப எப்படி விளங்குதுன்னா, இந்த கோரேஸ் யாரு, அவனுக்கு தேவனுக்கு என்ன, இந்த
இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு இந்த பலன் எங்கிருந்து கிடைச்சது அவனுக்கு? இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது? பார்க்கும்போது அவன் குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அது மாதிரி சபையில இருக்கிற ஒவ்வொரு குறித்து கர்த்தர் ஒரு பெரிய வெளிப்பாடு வச்சு நம்மள ஒரு பெரிய தரிசனத்தை உருவாக்கணும். இந்த தரிசனத்தை உங்களுக்கு உண்டாக்குவது தான் வசனத்தை எடுத்து காட்டுறது என் வேலை. அதனால சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, கேட்டுட்டு இங்கே விட்டு போகலாம், இங்கே விட்டுட்டு போகலாம். உங்களுடையதை நான் உங்களுக்கு கொடுத்துறையா அப்படின்ட்டு, அல்லது இன்னும் சில அப்படி எடுத்துக்கொண்டு பத்திரமா கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் இயேசு ஓமிச்சுனாலும் ஒரு இடத்துல ஒரு தாளந்தும், ஒரு இடத்துல 2 தாளந்தும், ஒரு இடத்தில் 5 தாளந்தும். அதுல விசேஷ குவாலிட்டியான அறிவாளி என்று சொன்னாங்க. இது ஆண்டவருடைய பத்திரமா மண்ணை தோண்டி புதைத்து வைத்து விடுவான். கர்த்தர் பாருங்க, அவனைதான் நேர நரகத்துக்கு தெரிவித்தார். நரகத்துக்கு வெளிப்பாடு விளங்காம இருந்தீங்கன்னா நீ நரகத்துக்கு போறது உண்மை. நீ நினைச்சிருக்கலாம் பாவத்துல மட்டும் தான் போறது, இப்படி மட்டும் தான் போறது இல்ல. இவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல கொண்டு போய் போடுங்க, அங்க கொண்டு போய் போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நமக்கு சரியான வெளிப்பாடு வச்சிருக்கிறாருங்க. அவன் கோரேச குறித்து கர்த்தர் எப்படி வைக்கிறாரு? இவன் எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வச்சிருக்காரு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, இப்போ என்ன காட்டுறாங்க? கோரேச நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அபிஷேகித்திருக்கிறேன். நான் நினைச்சிருக்கிறேன், அபிஷேகித்திருக்கிறேன். நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அவனுக்கு என்ன அபிஷேகம் ஆகுது? ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் கோரேசை குறித்து காட்டுறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கர்த்தருடைய மனதில் இருக்கிறத ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு தான் கர்த்தர் விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் எதுக்கு நான் அபிஷேகம் பண்ணிருக்கேன்? அதனால கர்த்தரை அறிகிறது அறிவு. கடவுளை குறித்து அறிகிறது அறிவுது. ஆனா கடவுளை குறித்து ஒரு மனுஷன் அறிகிற அறிவு வந்துச்சுன்னு சொன்னா, அதனாலதான் இயேசுவானது பாருங்க, அந்த மரித்து அவர் வீட்டிலிருந்த முன்பு பரமேறுவதற்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்றார், நான் வருவரை என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண வேடமா தெரியும். நான் வருவரை அவரை நினைக்கணும், இயேசுவை நினைக்கணுமா? இயேசு எப்படி நினைக்கிறாரு? இப்போ நம்ம கம்யூன் எல்லாம் ஆயத்தமா இருக்கு, இங்க போறோம். இந்த போறது எடுக்க போறது எந்த நோக்கத்தில் எடுக்க போறோம்? அறிந்து எடுக்கிறோமா அறியாம எடுக்கிறோமா? அறிந்து எடுக்கிறோமா அறியாம எடுக்கிறோமா? இதை அறிந்துட்டான் அவன் கம்யூன் எடுக்காம இருக்க மாட்டான். அறியலைன்னா அவன் வேற மாதிரி இருப்பான். அதுலேயே 4 விதம் இருக்கு, 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று அறிகிறது, அறிந்து அந்த நன்மையை புசிக்கிறது. இன்னொன்று அறிகிறது, அறிந்து அதை எடுக்காம இருக்கிறது. அது 2 விஷயம் இருக்கு. நீங்க அதை பொறுத்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என்ன சொல்றாரு? இது சொன்னா நிறைய பேரு கம்மியே வேண்டாம் ஓடிடுவாங்க, இருந்து வேண்டாம் ஓடிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, சரி எடுக்கிறனா நம்ம பார்த்து யாராவது தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்னுட்டும் எடுப்பார்கள். இன்னும் சிலர் அதை விளங்கி எடுக்கிறாங்க. எப்போ எனக்கு ஆசீர்வாதம் மாறினா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து, அது நிதானித்து கொஞ்சம் பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் மாறிச்சது, நினைக்கிறேன். அந்த வார்த்தை 24ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிட்டுப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்போது எதை சொல்றாரு? என்னை நினைவு கூறுங்கள். அடுத்து அப்படியே பாத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் போதும் என்னை நினைவு கூறுங்கள். இப்போ அப்பத்தை எடுத்து கொடுக்கும் போது நம்ம கிறிஸ்துவை எப்படி நினைக்கிறோம்? எப்படி அறிந்திருக்கிறோம்? கொஞ்சம் அப்படியே கல்வாரி வருது பாருங்க. அந்த சிலுவையில கிறிஸ்து படுகிற பாடுகள், அந்த குறிப்பிட்ட அவர் மற்ற பாடுகள் இந்த அது வேற விஷயம். இப்போ அந்த கல்வாரி பாடுகள், அப்படியே அந்த கல்வாரியில அவர் சரீரத்தை இப்போ நம்ம படத்துல இதெல்லாம் பார்க்குறோம். இது எந்த உண்மைன்னு நமக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. இது நிறைய அந்த எஸ்டாலாம் போட்டு தான் அதை காட்டுவாங்க. அது உண்மையா அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆனா இதை விட உண்மையான ஒரு காரியம் வேதம் எப்படி காட்டுது? ஏசாயா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாடுபட்டு வெளிப்பாடு வச்சிருக்காரு. எப்படி அவர் பாடுபடுவார்? அவரை பார்க்கும்படியான எப்படி இருந்துச்சா? அவரை நம்ம மனுஷனை கூட பார்க்க முடியாது, மனிதனை கூட பார்க்க முடியாது. அந்த கேடு அடைந்திருந்தது அப்படி எடுத்துருக்குது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரீசெண்டா முடி கூட்டிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. தெரிஞ்ச ஒரு மகன் கொஞ்சம் இந்த செல்போனால வந்து ஆபத்து. செல்போன்லேயே பேசிட்டே இருக்கிறாங்க. ட்ரெயினை வந்து கவனிக்கவே இல்லை. அந்த உருவமே தெரியாம அந்த பையனுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் அம்மாவுடைய ரூபமே தெரியல, ரூபமே தெரியல. இப்படி அங்கேயும் சிதைஞ்சு போச்சுது. எல்லாத்தையும் எடுத்து தான் நாங்கள் இது பண்ணி இது பண்ணுவோம். சரீரம் ரூபமே இல்லை, ரூபமே இல்லை. ஆனால் எங்கள் மனதில் தெரியும் அம்மாவுக்கு இருப்பாங்க அப்படின்னால. ஆனால் மரித்த பின்னர் ரூபம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இயேசு குறித்து சொல்லுறாரு ஏசாயா 53ல எப்படி காட்டுற பாருங்க. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது பாருங்க. இப்ப நீங்க அந்த கம்யூனியன்ல வந்த உடனே எது நினைக்கிறோம்? அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபமே என்னல இல்ல. இதுதான் நினைக்க சொல்றாரு. என் அழகை பாருன்னு சொல்லவே இல்லை, எனக்கு அழகை பாருன்னு சொல்லல. பார்க்க விருப்பம் இல்லாதபடிக்கு என் ரூபம் அதான் சொல்றாரு. நான் வரும் வரை நினைக்கிறேன்னு சொல்றாரு. நிறைய நேரத்தில் நினைக்கிற பாடு வரதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இயேசுவான சொல்லிட்டு போன ஒரு விஷயம் தெரியுமா? இதை இந்த அப்பத்தை நினைக்கும் போது என்னை நினைவுறுங்கள். அப்ப இயேசு பிறக்கும் போதே அவருக்கு தெரியும் நான் எதுக்கு பிறக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன். இப்ப எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் நான் இந்த விஷயத்துக்கு தான் கர்த்தர் எனக்கு பிறக்க பண்ணிக்கிறேன் எத்தனை சொல்ல முடியும்? உங்களுக்கு வந்து எத்தனை வெளிப்பாடு வச்சிருக்கீங்க? எனக்கு என் எதிர்காலம் கொடுத்து எனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று வச்சிருக்கேன் நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன். அதனால கஷ்டம் பாடுலாம் பார்த்து பயப்படுறதே இல்லை. ஏன்னா வெளிப்பாடு ஒன்று இருக்குது. கர்த்தர் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அதை அவர் நிறைவேற்று வர எனக்கு எது நடக்காதுன்னு தெரியும், நடக்காதுன்னு தெரியும். கர்த்தருடைய மனதில் என்ன இருக்கிறேன், கர்த்தருடைய மனதில் எனக்கு அவர் என்ன வச்சிருக்கிறார். அதனால உன்னை நீங்க அறியணும். சினிமாவில் தான் பாட்டு பாடுறாங்க. நான் சொல்ல உங்களை குறித்து எனக்கு அறிஞ்சிருக்கீங்களா? சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுது. இன்னை வர கடவுள் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறாரு? தேவனுடைய மனதில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த வெளிப்பாடு என்னைக்காவது நீங்க என்ன பெற்றிருக்கீங்களா? அதனால தரிசனம் இல்லைன்னா சென்றுட்டு போயிடுவான், நீ பயப்படுவான். தரிசனம் நீ கலங்கிடுவான். சூழலை பார்த்துருக்கிறா,
கர்த்தர் உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தான். ஆனா நமக்கு யோசேப்புக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கிறார். நான் புதுசா சொல்ல, வேதம் சொல்லுது. ஆதித்த படிக்க பாருங்க. யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு. காட்டி விட்டுறாரு. சகோதரர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, இவனு நிற்கிறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வயலுக்கு தான் போறார்கள். அங்கே அறுவடை செய்கிறார்கள். அறுவடை செய்த கதிர் கட்டுகளை கட்டிக்கிட்டு எல்லாரும் என்ன செய்றாங்க? தகப்பனுடைய வீட்டுக்கு வராங்க. வர இடத்துல சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? எல்லா அரிக்கட்டுகளும் நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய அரிக்கட்டு. நல்ல கை வைத்த சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும். என்னுடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும். என் எதிர்காலம் நிமிர்ந்து இருக்கும். ஆனா அவன் சொல்லிட்டு அப்படியே மற்ற சகோதரருடைய அரிக்கட்டுல எப்படி இருந்துச்சு? உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். என் அரிக்கட்டுகளை சுற்றிலும் வணங்கி நின்றது. வணங்கின கரணுக்கு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படி காட்சி காட்டுறார் பாருங்க. அதனால ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய மனதில் என்ன இருக்குது? அதனால கொரேசு குறித்து பேசுறாரு. அவன் எனக்கு பிரியமானவன். பிரியமானது அவன்கிட்ட தான் எல்லா ரகசியத்தையும் சொல்ல முடியும். எல்லாத்தையும் ரகசியம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க. அடுத்த நாள் தெருவில் வந்து நிற்கும். நீங்க சொல்ல விஷயம் யார்கிட்டயாவது ஒரு ரகசியமான விஷயம் கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும் கொஞ்சம் நான் வெளியே வரவே வராது. எனக்கு எவ்வளவோ நிறைய விஷயம் இருக்கு. எங்க வீட்டில் வாங்கும்போது சொன்னாங்க, பிள்ளைகளும் சொல்லுவாங்க, யாராவது இங்க போய் சொன்னதாம தெரியும். ஒரு விஷயம் கூட எங்களை சொல்லவே மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்குது. நிறைய விஷயம் உள்ள போன மறந்துடுது. அது மறக்கிறது ஒரு நல்ல விஷயமாவும் தெரியுது. நல்ல விஷயமா தெரியுது. நான் ஒன்று சொல்ல, இவங்க அவங்களுக்கு புரியமான சொல்ல, அது ஒரு வம்பா மாற அது இருக்கு. அதோட அதை என்ன செய்வோம்? விழுங்கி போட்டுருவோம். அது விழுங்கி போட்டுருவோம். நல்ல விஷயத்த எல்லாரும் என்ன செய்யணும்? சொல்ல பாருங்க. இப்போ யோசிப்பு அப்படி காட்டு அந்த வார்த்தை படிச்சு பாருங்க. அவன் சொல்ற பாருங்க, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. இப்போ பிதாவாகிய தேவனுடைய கடவுளுடைய மனசுல யோசேப்ப கடவுள் எப்படி வச்சிருக்காரு என்பதை இப்ப யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? யோசேப்பே தெரிஞ்சிட்டாரு. இப்ப இந்த விளங்கின பிறகு அவனுக்கு குழியில போட்டா கூட அவன் பயப்படுவானா? அவனுக்கு போய் யார் வெட்டவே பயப்படுவானா? யார் விஷவத்தை பயப்படுவானா? அவனுக்கு தெரியும். இப்படிப்பட்டவனுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, நீ சாவுக்கேதுவானதை குடித்தாலும் அது செலவழித்தார். யாருக்கு? கடவுளுடைய மனதில் இருக்கிறதா அவன் அறிஞ்சிட்டான். இந்த விளங்கிட்டான். கிறிஸ்தவர்கள் என்ன கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உறவை விளக்கிறது இல்லை. இந்த பாடுபட்டாங்க, இது பண்ணாரா, இது பண்ணாரா, அவர் அற்புதம் செய்தாரா, நோய் பண்ணமாட்டாரா. வெறும் சுகத்துக்கும் விளக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிக்கவே மாட்டீங்க. வெறும் அற்புதத்துக்காக கத்தரை தேடுறோம் நிக்க மாட்டான். நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னா இன்னொரு இடத்துல அற்புதம் நடக்கணும் ஓடிட்டே இருப்பான். அற்புதம் நடக்கணும் ஓடுவேன். அற்புதத்தை குறித்தே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அவனை நரகத்துக்கு கொண்டு வருவான். சத்தியத்தை எடுத்து காட்டணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீ தேவன் அறிகிற அறிவு. அதனால கர்த்தரை அறிகிறதே கடவுள் கொடுத்த அறிய தானே நமக்கு பலன் வந்துருக்கு, தைரியம் வந்துருக்கு, விசுவாசம் வருது. விசுவாசத்துக்கு இப்ப என்ன செய்யறோம்? உடனே கீழ்ப்படிந்து மனம் மாறுகிறோம். மனம் மாறிக்கிட்டு ஞானஸ்தானம் இப்படிதான் எடுக்கணும். அவளை கர்த்தரை அறியணும். கஷ்டம் வந்தாலும் பேசுறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். பாடல் வந்தாலும் கர்த்தர் வந்து பேசுறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஏன்னு அவனுக்கு தெரியும், என்னை உண்டாக்கினவர் யாருன்னு அறிந்திருக்கிறேன், என்னை படைத்தவர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், என்னை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சும்மா ஒரு கிறிஸ்தவன் பேரை மாத்திக்கிட்டா அப்படிலாம் இல்லை. வெறும் பேரை மாத்திரம் இல்லை, மனசை மாத்துகிறவன். மனம் மாறுங்கள் அப்படி சொல்றாங்க. மனம் மாறுறான்னு பாருங்க. கடவுளை குறித்து அறிகிறது. இந்த வார்த்தை படிக்கும்போது ரொம்ப அப்படி அப்படி ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருப்பாங்க. அது சொல்ற பாருங்க, அந்த கதை எப்படி இருப்பாங்க. நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இது வந்து அடுத்து என்ன சொல்லுவான்? என்ன சொல்வார்? அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா கூட என்ன செய்வார்கள்? என்ன வெளிப்பாடு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாருன்னா, கர்த்தருடைய மனதை அறிஞ்சிட்டா நீங்க பெற்றோருக்கே நீ எஜமான இருப்பான். அவ்வளவு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால கோரேசை பார்த்துட்டு, நான் அபிஷேகம் பண்ண கோரேசே எதிர்காலத்தை எப்படி இருப்பான்னு சொன்னா எப்படி ஆளுமை செய்வாங்கிற காட்டுறாரு. இப்போ 45 வாசிக்கும். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின
முன்பாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி முதல்ல என்ன செய்வான்? ஜாதிகளை கர்த்தர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளையும் உனக்கு கீழே வைப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தர் சபைக்கு என்ன கொடுக்கிறாரு? சபை எப்படி இருக்கிறது? எனக்கு கர்த்தர் சபை கொடுத்து பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். நான் அதை தான் கர்த்தருடைய மனதில் என்ன இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு காட்டுறேன். அப்போ சபைனா என்னது? கடனமா இல்லை, நீங்க தான். உங்களால் கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். உள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இதை விளங்கிச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். ஆலயத்தை தேட ஆரம்பிச்சிடும், வாஞ்சிக்க ஆரம்பிச்சிடும், விரும்ப ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்ன சொல்ல 9 மணி தேய்ச்சி போகலான்னு தோணும். 8 மணி நேரம் தூங்கிட்டு போனாங்க. விளங்கியாச்சு சொன்னா ஐயா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்? எல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக போட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா காலையில் எங்களுக்கு 8 மணி சர்வீஸ், 7:30 மணிக்கெல்லாம் நாங்கள் கோயில் திறந்துருக்கவே தெரியாது. அங்கே வாசல் ரெடியாக காத்துருக்கோம். எதுக்குன்னு சொன்னா கோயிலில் போய் முன்னாடி உட்காந்து இடம் வச்சு பாட்டு பாடுறோம். முன்னாடி உட்காந்து கீழே தான் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் ரோல் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வாஞ்சியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பின்னாடி ரோல் பிடிக்கிற ஆசையாக இருக்கும். முன்னாடி வர ஆசையே இல்லை. தாகம் சும்மா கத்தப்படியே காரணம் வைக்கிறது இல்லை பாருங்க. அந்த இருதயத்தில் அந்த வாஞ்சை வரும்போது அந்த வாஞ்சை தான். அதனால பாருங்க, எனக்கு யோசிப்புல சப்ஜெக்ட் படிக்கும்போது தான் பெரிய ரட்சிப்பு வரும், பெரிய மீட் வரும். கோரேசை படிக்கும் போது எப்படி வருது தெரியுமா? ஆண்டவர் இந்த கோரேசை கொடுத்து நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா, அவனுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்த, ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? எங்க சபையில அவன் கோரேசை எழுப்ப மாட்டீங்க. ஒரு கோரேசை இல்லை, கர்த்தருக்கு ஒவ்வொருவரையும் கோரேசை கற்ற மாட்டாங்க. ஒவ்வொருவரையும் வரலனாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த வார்த்தையை அந்த தூதன் எடுத்து கொண்டு போவான். அதுக்கான ஆட்கள் சொல்லுவான், அந்த ஆட்களுக்கு கொண்டு போவான். ஆமே. நம்ம ஒரு ஆளை நினைச்சுட்டே இருப்போம், நம்ம ஒரு குடும்பத்தை நினைச்சிருப்போம், அந்த குடும்பம் வந்தா நல்லா பண்ணிட்டு. ஆனா நம்ம பிரச்சனை பண்ணிட்டே இருப்போம் பாருங்க. இங்க இருக்க தூதன், அதனால நான் ஒரு வேணும் ஆலை வெறுமா இருக்குன்னு நினைக்க மாட்டேன். இங்க ஆயிரக்கணக்கான தூதர்கள், லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க இதை எடுத்துட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு அங்கெல்லாம் கொண்டு போவாங்க, விடுவாங்க. இதை நான் அப்படி கண்கூட பார்க்குற அனுபவிக்கிற பாருங்க. இங்க இருக்கிறத ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணி சொல்றான். ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு பாஸ்டர் உங்க அக்கௌண்ட்டை கொடுங்க, என் தேவை. அந்த பையன் தெரியுமா? தெரியாது. நான் இங்கதான் ஜாப் பண்றேன். அப்ப எப்படி அங்க தெரிஞ்சது? தூதனை எடுத்துட்டு போறான் நேர தேவ சமூகத்துக்கு. உடனே தேவ சொல்கிறாரு, நீ என்ன வெளிப்படுத்த அப்படிங்கிறாரு. உதவி செய்யும்படி கர்த்தர் எடுப்பாங்க. இதை விளங்கிட்டவன் ஒருத்தர் மனுஷனை நம்பிட்டு இருக்க மாட்டான். ஒரு மனுஷன் மேல கையை நிற்க மாட்டான், அடிமை இருக்க மாட்டான். ஒரு கர்த்தருக்கு அடிமை, தேவனுடைய வார்த்தைக்கு அடிமை. அந்த வாட்சை சிலவங்களுக்கு அவன் கீழ்ப்படி தோணும். கர்த்தர் சொன்ன உடனே செய்யணும் அப்படின்னு தூக்கத்துல அந்த உணர்வு வந்த உடனே சிலப்பா நைட் அப்படி நல்லா தூங்கிடுவோம். திடீர்னு ஒரு சொப்பன மாதிரி வரும் குடும்பத்துக்கு. உடனே ஜோபம் சொல்லுவார், உடனே அந்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு பாடத்தை அறிகிறாரு, அவன் சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறாரு. உடனே அந்த வெளிப்பாடு கொடுக்கிறாரு. உடனே அந்த குடும்பத்துக்கு ஜெபிக்க வைக்கிறாரு. அவங்களை தாங்குற பிறகு கர்த்தரோட கொடுக்கிறாரு. தரிசனம் ரொம்ப அவசியமா இருக்கு. அவன் கோரேசுக்கு அவன் குறித்து எப்படி கடவுள் அவன் குறித்தது வார்த்தை எப்படி, எனக்கு பிரியமானவன், எனக்கு நம்மள நல்ல நண்பர்களே பிரியமா இருக்க முடியாது. பிரியமா இருக்கணுமா? வீட்டுக்குள்ள பிரியமா இருக்கணுமா? பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி அடுத்து வரணும். கர்த்தருக்கு பிரியமானதை அனுப்பணும். அது பிரியமானவனுக்கு தான் அவர் பிரியமானதை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. வாசிக்கணும். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும். இந்த இடைக்கட்டுகிறது ராஜாவின் அதிகாரங்களை விலகிப்படுத்துறது. இன்னைக்கு நமக்கு அரசு சட்டம் சிலதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுவோம். அது வல்லமை கிடைச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு? அந்த வல்லமைகள் எல்லாம் அப்படி தளர்ந்து போகப்படும். தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய மனதில் இருக்கிற ஒருத்தர் விளக்கிட்டாங்க. அந்த தைரியம் அவங்களுக்கு வரும். அந்த தைரியம் வரும். எல்லாத்தையும் வரைய வராது. இதான் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய காரியம். மனதில் அந்த தைரியத்தை ராஜாக்களின் இடைக்கட்டுகளை எல்லாம் நினைச்சுக்கிறது அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக அப்படியே டக்கு அப்படி திரும்புங்க. இப்ப யோசேப்பு சொந்த தேசத்துல இருந்தானா? சொந்த ராஜா கிட்ட இருந்தானா? இல்ல, அந்நிய ராஜா, சிறைப்பட்டு போன தேசம். அங்குள்ள ராஜாவோட இடைக்கட்ட கர்த்தர் நினைச்சாரு, அவிழ்த்தாரு, தைரியம் கொடுத்தாரு பாருங்க. ராஜா ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு.
இதான் கர்த்தர், இதான் கர்த்தருடைய மனதில் இருக்கிற விஷயம். நம்ம அப்படி நடந்திருக்கும் போது நமக்கு ஆபீஸ்ல நடக்காதா, வீட்டில் நடக்காதா, பிரச்சனை மாறாதா, எல்லாம் நிச்சயம் மாறும். கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. காலத்துல பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெயம் எடுக்கிறவராக இருந்தார்கள். வாசிங்க தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேலின் ராஜ்யபார காலத்திலோ பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலோ கோரேசுடைய ராஜ்யபாரத்துடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்ப தானியேலின் காரியம் ஜெயவதற்கு காரணம் யாரு? கோரேஸ். இப்போ உங்க காலத்துல தான், உங்க காலத்துல சுத்திலும் என்ன கிடைக்கணும்? இருக்கிற ஜனங்களுக்கு. எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது அவங்க ஆண்டவரே, இந்த இடத்துல வர்றவங்களாம் யார் மூலமா ஜெயிக்கணும்? வேற யாரும் கவலைப்பட என்ன பார்க்கணும்? ஆண்டவரே இந்த கோரேஸாக மாற்று, இந்த கோரேஸாய் மாற்று. சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு குடும்பமும் காரியெல்லாம் எப்படி இருக்கணும்? ஜெயமாக இருக்கணும். வார்த்தை எப்படி இருக்கு? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாய் இருந்தது. காட்டுங்க. இதுக்கு நான் முன்னாடி சொன்னவர்கள் எல்லாம் யூதர்கள். ஆனா இந்த கோரேஸ் யார் கிடையாது? இவன் யூதர் கிடையாது, இவன் புறஜாதியன் தான். ஆனா என்ன நிறைய பேர் இந்த கிறிஸ்தவனா யூத மார்க்கம், இவங்க அந்த நாடு இந்த நாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கோரேஸ் வந்து ஒரு யூதன் கிடையவே, இவன் பெர்சிய தேசத்தில் உள்ளவன், ஒரு புறஜாதியான். அந்த புறஜாதியான் தான் தேவனுடைய மனதில் இருக்கதா அர்த்தம். இத உண்மை. அதான் அநேகர் பாருங்க, பின்னோர் முந்தினோர் ஆயும் நிறைய ஆண்டவர் அர்த்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பற்றி அவங்க தெரியவே தெரியாது. யாரோட ரகசியத்தை பேசுவோம்னா நெருக்கம். அதை நம்ம கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற அனுபவத்தை காட்டுது. அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயவதற்கு காரணம் என்ன? அந்த ராஜாவோடு தானியேல் எப்படி வச்சிருந்தான்? நல்ல நெருக்கத்தை வைத்திருந்தான். ராஜாவோட இருதயத்தை பார்த்துட்டு ராஜாவுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கிறான். ராஜாவே, நம்ம ராஜ்யத்தை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி நீ ஜனத்தை ஆண்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல பாருங்க. இவனுடைய காரியங்கள் எப்படி இருக்குது? ஜெயமா இருக்குது. அதனாலதான் கோரேசுடைய எழுப்புதலின் மகன். அவன் காலத்துலதான் பரிசுத்தவான்கள் எழுப்பினார்கள். அவன் பரிசுத்தவாணி காரியங்கள ஜெயமா இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க காரியம் ஜெயமா இருக்கணும். மாதத்துல தேவன் உங்க காரியத்தை செய்யணும், ஜெயமாக மாற்றணும். அவன் சும்மா மாறாது. நீங்க ஐக்கியத்தை யாரும் வைக்கிறீங்க? நீ தேவனோடு நெருங்கி இருக்கிற ஜீவன் இருக்குன்னு சொன்னா நீ ஊழியக்காரனோடு நெருங்கி இருப்பார். ஊழியக்காரனோடு ஐக்கியத்தை வைத்துட்டு இருப்பார். அடிக்கடி பேசிட்டு இருப்போம். ஐயா நம்ம என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம் நினைக்கிறேன், நான் எப்படி பண்ணலாம் யோசிக்கிறேன், இதுக்காக நான் பிரயாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதுக்காக பிரயாசம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ஊழியத்துல எனக்கு முன்னாடி முதல்ல இந்த கொள்கையில வந்துடணும். மனம் திருப்புதல், ஞானஸ்நானம், அடுத்து பரிசுத்த ஆவி அபிஷேகம், அந்நியவாச அடையாளம் பரிசுத்தாய் பெற்றணும். நிறைய பேர் பெற்றுக்கொள்ளல அப்படிங்கிற உண்மை. நிறைய பேர் பெற்றுக்கொள்ளல. இதெல்லாம் கர்த்தர் காரியத்தை பேசுறாரு. கண்டிப்பா என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். பெற்றிடும் காரியம் மார்க்கின் ஒரே வாசனம் மட்டும் சொல்லி முடிக்கிற பாருங்க. வாசிக்கலாம். நம்ம வீட்டை வாசித்ததை போதும். ஏசாயா 45:4 வாசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு
இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்தகாரத்துக்கு பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். உனக்கு என் நாமத்தை தரித்தேன். ஆமென். இப்ப நீங்க அறிவீங்க அறிவியோ இந்த வார்த்தை மூலமா கர்த்தரை அறிவிக்கிறார். எதனுங்க ஒருவேளை நம்ம என்ன சரியா விளங்க முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம புரிஞ்சுட்டாரு. அவர் நம்ம மேல அவர் நாமத்தை போடுறாரு. நீங்க இது கீழ்ப்படுத்தி பாருங்க. இது கோரேஸ் மாதிரி சாதாரண இருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்கிறாரா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பாருங்க. பொக்கிஷம் எங்க இருக்கும்? ரோட்ல கிடக்குமா? பொக்கிஷம் ரோட்ல கிடக்குமா? ஒரு கிராம் தங்கம்னா கூட எங்க இருக்குது? சும்மா பிறலையா இருக்குது. அதுக்குள்ளுக்கு ஒரு இருக்குது. அதுக்குள்ள ஒன்று இருக்குது. அதுக்குள்ள வச்சு பார்த்தா ஒரு அரை கிராம் தங்கம் சும்மா ரோட்ல கிடைக்குமா? கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்தை உனக்கு கொடுக்கிற எதுக்கு தெரியுமா? நீ மறைஞ்சிருக்கிற பொக்கிஷத்தை வெளிக்கொண்டு வர. பொக்கிஷம் எது தெரியுமா? வசனம் பொக்கிஷம், சத்தியம் பொக்கிஷம். உன பாஸ் சொல்லிட்டாரு. மண்டலம் தோண்டினாரு. வண்டி போய் தங்கம் கிடைக்க பார்க்கிறாருங்க. தங்கத்தை பார்க்கிலும் விலையேறப்பட்டது கர்த்தருடைய வசனம். அதை பார்க்க விலையேறப்பட்டது கர்த்தர் வசனம். இந்த பொக்கிஷத்தை கர்த்தரோட கொடுக்கிறாரு. இந்த நாலு இன்னொரு முறை வெண்கல கதவுகளை உடைத்து எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தந்தேன். சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் உன் பெயரிட்டு அழைக்கிறார். இது ஒரே பேர் தான். யாரு? கோரேஸ். யாரு? கோரேஸ். கோரேஸ்ங்கிற இந்த பெயருக்குள்ள இருக்க அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? தேவனுடைய பிரியமானவன், தேவனுடைய மனதை அறிந்தவன். தேவனுடைய மனதை அறிந்தவன். தேவனுடைய மனதை யாரும் அறிகிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி சொல்லலாம்? அப்படியே பேரை சொல்லிட்டு அதோட எந்த நாமத்தை நினைச்சணும்? கோரேஸ்ங்கிற நாமத்தை நினைக்கணும். இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நான் நினைப்பான். பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பரலோகத்துல பேர் எழுதப்பட்டுச்சுன்னா நீ பூமியில் நன்றா இருப்பாய். நல்ல ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருத்தர் தடவை உங்க ஆசீர்வாதம் லேசா பாருங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறணும்னு சொல்ல சாபம். கத்திர தேவை கத்திர கொடுத்தார். கத்திர கொடுத்தா நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஆசையே இருக்காது. ஆசையே இருக்காது. விசுவாசன வர ஆசீர்வாதம் பாருங்க. அரடி நேரத்தோடு விட மாட்டாங்க. அன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன். ஒரு பரப்பு சண்டைக்கு அண்ணன் தம்பி ஒருத்தர் வெட்டி செத்துருக்காங்க. இப்படி மனுஷனும் வந்து பார்க்க முடியல. எவ்வளவு இடம்? அரையடி நிலம். இதுக்காக ஒருத்தர் கொண்டுட்டான். ஒன்னுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. இவன் மேல சாபமா இருக்காது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் இந்த பூமி என்ன செய்யப்படுறதில்லை, கர்த்தர் சபிக்க மாட்டாரு. ஆனா உன்னால பூமியில சாபத்தை உண்டாக்க முடியும். ஏன் சாபத்தை உண்டாக்க முடியும்னா, ரத்தம் சிந்துவது சாபம் சொல்லுறீங்க. ரத்தம் சிந்துவது சாபம். நீ ஒருத்தர வார்த்தையினால கூட நீ ரத்தம் சிந்த வைக்க முடியும். வார்த்தையினால கூட. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகள் வார்த்தை எப்போ இனிமையான வார்த்தையா இருக்கணும், அருமையான வார்த்தையா தான் இருக்கணும், நன்மையான வார்த்தை பேசணும். வார்த்தைகளை கூட ஒருத்தர் காயப்படுத்தவே கூடாது. காயப்படுத்தவே கூடாது. காயப்பட்ட உனக்கு நீயே சாபத்தை உண்டாக்குற. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், நீ இந்த பூமியை சபிக்கவே மாட்டேன். ஆனா என்ன, எப்படி சாபம் வருது? ரத்தம் சிந்துனா ரத்தத்துல ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனாலதான் இந்த விலங்குனவங்க ஆட்டு ரத்தத்தையோ மாட்டு ரத்தத்தையோ ரத்தம் சாப்பிட மாட்டாங்க.
ஆனா சென்னையில பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் சாப்பிட்றாங்க. கடையில் பாருங்க ரத்தத்தை வாங்கிட்டு போறாள் இருக்கிறாங்க. பார்த்து ரத்தத்தை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதுல என்ன இருக்கு? உயிர் இருக்குது. இந்த சத்தியம் விளங்கணும்னா எவனும் கொலை பண்ண நினைக்க மாட்டான். நீ கூட பண்ண மாட்டான். மனதில் நினைச்ச கூட அது என்னது? பாவம். அத சாபம். அப்ப இப்ப இந்த பூமியில எப்படி சாபம் வந்துருச்சுன்னா உன்னுடைய எண்ணத்தினால். அதான் மனதில் சொன்னார். இப்ப ஞானஸ்நானம் எங்க எடுக்கிறோம்? சாபத்தையும் பாவத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படுவதற்கு, கழுவப்படுவதற்கு தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அவருடைய இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? மனதில் கூட. இப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு வாட்சி இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இப்படி ஒரு வாட்சி இருக்குது, இச்சை. இப்போ நான் என்னாச்சு? திருடன் ஆயிடுச்சு. திருடனான திருடன் இல்லை, திருடனானா திருடன் இல்லை. நீ மனதில் அதை இச்சித்து பார்த்துட்டு அப்பயே திருடன வாங்கிட்டான். இதான் சாபம். இப்படி நமக்கு நாமே சாபங்களை உள்ள வச்சிருக்கிறோம். ஒரே வசனம் காட்ட பாருங்க. ரோமர் எடுத்துக்கணும். 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சில 1 வசனம் வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவங்களை நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த இச்சை சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே நினைச்ச வருவோம். இப்போ மரணம் சொல்லும்போது இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதில்லை. இயேசுவின் மரணத்தை நினைவுறுந்து, இயேசுவின் ரத்தத்தை நினைவுறுந்து, அந்த ரத்தத்தினாலே எனக்கு என்ன நன்மை நடக்குது? இயேசு மரித்தது போல இந்த ஜலத்தினாலே நான் என்ன செய்யணும்? மரிக்கிறேன். இந்த வார்த்தை எப்படி சொல்ற பாருங்க. பாவத்துக்கு மரித்த நான் இனி அதுல எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக என்ன சொல்றாரு? ஞானஸ்நானம் பெற்றதை. அப்போ தப்பு செய்யற ஆளெல்லாம் என்ன இருக்கிறாரு? நீங்க ஞானஸ்நானம் பெற்றதை அறியலையா, உணரலையா? எதுக்கு எடுத்தா? அதனால மனம் மாறாத ஜீவியம், மனம் மாறாத கிறிஸ்தவம், மனம் மாறாத ஊழியர்கள், மனம் மாறாத பிள்ளைகள் மனம் புதிதாக மாறணும். மனம் என்ன செய்யணும்? மாறணும். ஏதோ தண்ணியில முங்கி வெளிவரும் அதுல பெரிய சப்ஜெக்ட் என்னன்னா நாம அடக்கம் பண்ண விடுது. இது சரியா கரெக்டா சொன்னா இது என்ன ஆராதனை? என்ன ஆராதனை? ஒருத்தர் சொல்லி குளிக்கிறது சொன்னாங்க. அப்போ நாங்க ஒரு இடத்துல குளிக்கும் போது ஒரு சொன்னாரு, நாம தெற்கு மாத்திரம் குளிச்சோன்னா தெற்கு பார்த்து குளிக்காதீங்க, இல்லை கிழக்கு பார்த்து குளிச்சது, கிழக்கு பார்த்து குளிக்காதீங்க, தெற்கு பார்த்து குளிங்க. தெற்கு பார்த்து எதுக்கு குளிக்கணும் அப்படின்னா துக்க சாப்பிட்டு கேட்டு வந்தா எப்படி குளிக்கிறோமா? நம்ம ஆளுக்கு எவ்வளவு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. குளிக்கிறதுல கூட என்னமா இங்க போனா எப்படி குளிக்கிறோம் அப்படிங்கிறது இப்பதான் வழங்குது. சில வீட்டுலலாம் இந்த டாப்ல வச்சிருக்கிறது கிட தெசலாம் பார்த்து வச்சிருக்கு, இன்னும் இப்பதான் இருக்கு. நிறைய வீட்டை கிடக்க இருக்குது. இப்போ எதுன்னா கிடப்பதான் பிடிக்கும். நிறைய சென்டிமெண்டா நிறைய விஷயம் வருங்க. நாள் பார்க்குறவன், சோசியம் பார்க்குறவன் இவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் பார்க்கவே விடாது பாருங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது. நிறைய சில விஷயம் ரொம்ப அசிங்கமா இருக்கு பாருங்க. பக்கா நாள் பார்க்கறது, பக்கா இது இந்த இதெல்லாம் பார்க்கறது, இங்க தூக்கி இருக்கணும், இங்க தந்து இருக்கணும், இங்க இப்படி இருக்கணும். வீடு கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ கிறிஸ்தவன் தான் பேரு. கர்த்தர் வாய்ந்திருந்தா எல்லாம் வாய்ந்திருப்பீங்க. உனக்கு சத்தியம் வாய்ந்திருக்கணும். கர்த்தர் வாய்ந்திருந்தா போதும், எல்லாம் உனக்கு தானே கிடைக்கும். நீங்க வாசித்த எந்த பொருளே அப்படி காட்டுற பாருங்க. நீ தேவனுடைய மனதில் இருக்கிறத விளங்கிட்டீங்கன்னா போதும். ஆனா ஞானம் எடுக்கிற இன்னைக்கு இனி நானும் இல்லை, கிறிஸ்துவை எங்களை நினைச்சனும் விளைக்கணும். எனக்கு கோபப்படுது,
டிவி பார்த்துட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு அடங்கவன விடணும். என்ன செய்யணும்? எல்லாம் இன்னைக்கு அடங்கவன இருக்கணும். தூக்கி கொண்டு குழியில வச்சு இன்னைக்கு அதை மூடிடணும். நீங்க எல்லாத்தையும் மூடிடணும். எதுக்குமா சேர்த்துட்டே தூக்கிட்டு கூடாது. அதையும் தூக்கிட்டு மறுபடியும் எழுந்திரும் அடக்கமிட மாதிரி அடக்கம் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சிடக்கூடாது. சிலர் அப்படிதான் சொல்லணும். அப்படியே அடக்கம் பண்ணும்போது இந்த எழுந்திரும் 4 நாள் ஆகணும். அடுத்து எந்திரிச்சிடும் இப்படிதான் வரும். அது வரவே அப்படின்னா தான் நிமிஷம் எடுக்கணும். இன்றையிலிருந்து நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யறேன்? எழுந்திருக்கிறேன். இனி நான் யாரு? நீங்க யாரு? இனி புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் அழிந்தன, எல்லாம் இப்படி கோரேசா மாறிங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தருடைய இருதயத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு கர்த்தர் எதிர்காலத்தில் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு. நீங்க சோசியம் பார்க்க வேண்டாம். எங்கேயுமே நீங்க நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டியது இல்லை. கர்த்தர் அதுக்கு மேல எல்லாத்தையும் காட்டுவார். நீ எப்படி இருப்பா எப்படி இருப்பா எப்படி இருப்பா ஏன்னா கர்த்தர் வெளிப்படுத்துறாருங்க. எங்க சொந்தம் என்ன பார்த்து என்ன சொல்லுமா? இன்னும் ஒரு கூட மாட்டாதான் சொன்னாங்க. எங்க சொந்த பெரியப்பா சொன்னாங்க அப்படி இருக்கு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் இடத்துல ஜோமனும் போது ஆண்டு சொன்னார், உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு சம்பளம் கிடையாது. 15 வருஷம் ஒரு பைசா இல்லாம வாழணும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ எல்லாம் வயசாகுது. எல்லாருமே உனக்கு யார் பொண்ணு கொடுமா அப்படின்லாம் ஒரு பக்கம் திட்டுறாங்க. இப்படிலாம் இருக்குது. கர்த்தர் இடத்துல ஒரு நாள் பிரயாசத்தோடு ஆண்டவர் என் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு இருக்கேன். எனக்கு நிறைய சோசியக்காரன் தெரியும், மந்திரவாதி தெரியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்குது. நானே கொஞ்சம் சோசியெல்லாம் பார்ப்பேன். யாரெல்லாம் பார்ப்பாங்க முன்னாடி தெரியும். ஆனால் அது மேலே நம்ம நம்பிக்கை வச்சு கிடையாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் அழகா காட்டாரு. உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், உனக்கு கீழே இப்படி அநேகர் வேலை செய்யப்பட அவங்க வைப்பாங்கன்னு சொன்னாரு. நிச்சயமா அந்த பாதுகாப்பு நடத்துறேன். எனக்கு அதான் இப்போ பயம்லாம் கிடையாது. ஆனால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா தெரியும். நான் இன்னும் கர்த்தருக்கு சேரணுங்கிறது அப்படி கர்த்தரோட நெருங்கி இருக்கணும். என் எதிர்காலம் இந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னு பாருங்க. அதுல இருந்து கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு பைசா கல்யாணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ₹1 வருமானம் கிடையாது. யாராவது வருமானம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 10,000 சம்பளம் தான் பண்ணுவீங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ₹1 வருமானம் கிடையாது, சம்பளம் கிடையாது. சாப்பாட்டுக்கே வியாசப்படும், அவ்வளவு கஷ்டம். அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்படிதான் சாப்பிட முடியும். ஆனா உண்மையும் உத்தம கீழ்படித்திருந்தேன். அவங்க போனா போவேன், வாங்கினவன் ஏன் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன செய்யறாங்களோ அதை செய்துட்டு இந்த உண்மையாய் ஊழியத்தை கீழ்படித்திருந்தேன். ஏற்ற காலம் வந்தது. கர்த்தர் பாருங்க அப்படி மனதில் இருக்கிறத அறிந்த ஒன்னொன்னா வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு, ஆசிரியக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு தைரியமா முன்னாடி சொல்றேன், நான் பெரிய ஊழியக்காரன் பெரிய இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனா எனக்கு என்ன தேவைன்னா 1 லட்சம் இல்லை 2 லட்சம் கூட தேடி வரும்படி கத்து வைக்கிறார். நான் அதை தேடுறது இல்லை, அது என்ன தேடி வருது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க உண்மையா நீங்க 3 பேர் கர்த்தர் கீழ்படிதான் இன்னையில காலம் மாறும், சூழ்நிலை மாறும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்க சொந்தங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். நீங்க இருதயம் புதுசா பேசும், புதிய தரிசனத்தை காணும். தரிசனமான ஒரு சபையாய் நீங்க சபைக்கு காணப்படுவீங்க. சபைக்கு முக்கியமான நபரை காணப்படுவீங்க. நீங்க மாறுவது இல்லை, கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துவார். கீழ்ப்படிப்பது வலியே இல்லை, இரக்கத்தை நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.